தான் ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஜிபே இல்லை. ப்ரோ வீடியோ எடுக்க 100 ரூபா, அப்புறம் தனியாக எங்களுக்கு தரணும் 10 ரூபா 10 ரூபா. தனியாக எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா தரணுமா? வாங்க. இங்கே வந்து நின்னடா பெஸ்ட்டாக மறைச்சிட்டு இங்கே கேமரா இருக்காடா? கேமரா இல்லைல்ல? கேமரா இல்லைல்ல? இல்லை லைட் எரியுது. வா வா. ரொம்ப டிஸ்டன்ஸ் போனால் மைக் கேட்கும். வெல்கம் பேக் டு சேனல் வைபி தோசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் கோட்டை அதுதான் வந்திருக்கோம். என்ன கேட்குறாங்கன்னா உள்ளே வர்றதுக்கு 100 ரூபா வீடியோ எடுக்கிறதுக்கு. அது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால 100 ரூபா கொடுத்தாலும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. எதுவும் யூடியூப்ல போடுறேன்னு சொன்னா எங்களை என்னமோ பெரிய யூடியூபர் நினைச்சிட்டு இல்லை இவங்க கொஞ்சம் முன்னாடி வாடா அங்க இருந்துட்டு பாக்குறாங்க. யூடியூப்னு சொன்னதுனால கொஞ்சம் முன்னாடி வாடா அங்க இருந்துட்டு பாக்குறாங்களா. யூடியூப் இப்படி சைட்ல நம்ம சைட்ல எடுத்துக்கோம். சைட்ல எடுத்துக்கோம். அது வராது யாரோ. யூடியூப்னு சொல்லிட்டு யூடியூப்ல போடுறதுக்கெல்லாம் வீடியோ போடவே கூடவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாதுனாங்க. நான் ஏதோ உங்களுக்கு தெரியாம திட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்கோம். நார்மலா வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க, யூடியூப்ல மட்டும் போடக்கூடாதுன்ட்டாங்க. யாரும் இல்லடா. சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அது என்ன போட்டு இருந்தது இல்ல போட வர பார்க்கல. அகல் வைக்கும். இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இந்த டேனிஷ் கோட்டை. ஃபுல்லா சுத்தி பார்த்தோம்னா சூப்பரா நிறைய அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உள்ள ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில உள்ள நிறைய கட்டி பழைய காலத்தோட வீரத்தை அது மாதிரி சில முக்கியமானது உள்ள ரொம்ப நாளா பாதுகாக்கிறாங்க. உள்ள நார்மலா வர்றதுக்கு இந்தியர்களா இருந்ததுன்னா 5 ரூபா தான். இதே ஃபாரினர்ஸா இருந்தா 30 ரூபா வாங்கிக்கிறாங்க. ஆனா வீடியோ எடுக்கிறதுனா 100 ரூபா, போட்டோ எடுக்கிறதுனா 30 ரூபா. இதுதான் கணக்கு. பட் யூடியூப் சேனல்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அது எலெக்ஷன் டைம்ல. மிச்ச டைம்லனா விடுறாங்க போல. இந்த கட்டு இதை கட்டுறேன், அந்த கட்டியை கட்டு. கத்தி நல்லா இருக்கு. வச்சு அரைச்சி என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. டேனிஷ் பத்திரங்களா? இங்க ஒரு பத்திரங்களும் தெரியலையே. ஏப்ரல் ஃபூல். அப்படி எனக்கு எதுவும் பத்திரங்கள் தெரியல. உள்ள வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். இது என்னடா? கைக்கோரிடம் 5 லட்சம் ஆண்டுகள் பழமையானது. கைக்கோ இதை வச்சு கல்ல வச்சு குத்துவாங்களா? இப்படி இப்படி இப்படியா? கல் வச்சு நெருப்பு சிக்கிமல்லி கல் அதுதான் நினைக்கிறேன். வா இப்படி சுத்துவோம். திமிங்கலத்தோட எலும்பு இது தொட்டு பார்க்க முடியாதா? ஐயோ ஆமா, எலும்பை தொட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இதே சின்ன மீனா இருந்தா சாப்பிட்டுருப்போம். எலும்புதான் மென்னு துப்பி இருப்போம். திமிங்கலத்தோட எலும்பு அது சின்ன எலும்பு தான் நினைக்கிறேன். திமிங்கலோட பாதி எலும்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திமிங்கலம் ரொம்ப பெருசா இருக்கும்ல, ஒரு போட்டு பெருசுக்கெல்லாம் தாவி குதிக்குது. இது சும்மா சின்னோண்டு. இதுதான் எலும்பு தொட்டு பாக்குறது. எலும்பு தானே மரக்கட்டையா? பிசு பிசுன்னு இருக்குடா. ரொம்ப நாள் கழிச்சோம். நீ தொட்டு பாறேன். பிசு பிசுன்னு இருக்குல்ல. ஒருவேளை பித்திக்கால் இதுல இருந்து தயாரிக்கிறாங்களோ? அதுவும் வெள்ளையா இருக்கும், இதுவும் வெள்ளையா இருக்கும். சிலைகள் துர்க்கை அம்மன் பழைய காலத்து சிலை. அப்ப வந்து உள்ளவங்கலாம் இதுதான் இதை சாமியை கும்பிட்டுருப்பாங்க போல. கோயில இருந்து எடுத்து வந்து இது மாதிரி அங்கெல்லாம் இருந்தா இருக்காது. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைல வந்திருக்கேன். அப்போ பீச் எல்லாம் சின்னோண்டு இருக்கும். யாராச்சும் வந்துருவாங்களா? வீடியோ தெரியாம எடுக்க வேண்டியதா இருக்கு. திட்டு தரமா அப்பெல்லாம் சின்னோண்டா இருக்கும். பீச்சுக்காரை வந்து ரொம்ப தூரம் இருக்கும். இப்ப பார்த்தா கரகரை வந்துட்டே இருக்குடா. பக்கத்துல வந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிடும்னு நினைக்கிறேன். இந்த டேனிஷ் கோட்டை தூக்கி நவுத்திட்டு போய் அங்க வைப்பாங்க. இது ஒரு சிலை, இதுமான சிலை. எங்க போனாலும் நமக்கு கோயிலு தான் அமையுது. கோயிலு, சாமி, சிலை
அடுத்ததான் நேச்சரான ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும். அதுவும் இல்லை சொல்லலாம். சிலைகள்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் டக்கு டக்குன்னு வரேன். வேணா நீ பொறுமையா காட்டுறா சிலையெல்லாம். இது என்னடா மண்பானை தானடா, மெருகேற்றப்பட்ட பானை. 18ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுல பானை தயாரிச்சிருக்காங்க. இது வந்து டச்சுக்காரர்களா, யாரோ வெள்ளக்காரங்க தான் இங்க இருந்திருக்காங்க, சரியா தெரியல. நம்ம சேனல்ல ஹிஸ்டரி சொல்லப்படாது, பார்த்து ரசிக்க போறோம் அவ்வளவுதான். அந்த டச்சுக்காரர்கள் வந்து இந்த பானையில தான் தண்ணி குடிச்சிருக்காங்க. அந்த காலத்து ஃப்ரிட்ஜ் இது, நம்மளே வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாத நேரத்துல இந்த ஃப்ரிட்ஜ். இதுல என்ன இருக்கு, அலங்கரிக்கப்பட்ட பானை, அலங்கரிக்கப்பட்ட பானை. டிசைனிங் காட்டுறாங்க, டிசைனிங் ஒர்க் தான் அங்க வேலையே. இங்க பாரு, இது வந்து இந்த சரக்குல எல்லாம் படம் கொடுப்பாங்க, அவர் தானே இது. இது காட்டு, இப்படிதான் கோட்டை கடல்ல இருந்து பார்த்தா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரோன் கேமரா இல்லை, அதனால இப்படியே பார்த்துங்க. கொஞ்சம் கிழிஞ்சி ஃபுட்டேஜ் மிஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து அகழ்வைப்பகம் இப்படி இருக்கும் போல. இந்த இடம் இருக்கான்னு பார்ப்போம். டேனிஷ் ஆளுநர் மாளிகை. இது எங்கடா இருக்கு? இங்கதான் வேற எங்கேயாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எயிட்டாப்ல இருக்கு. எதனா கலெக்டர் மாளிகை, ஆங்கிலேயர் காலத்திலே கட்டினா. எயிட்டாப்ல அதுதானே. இந்த இடத்துல நாங்க போகும்போது கட்டுறோம், ஏன்னா இது பக்கத்துலயே இருக்கு, அதனால. இது சோழ நாடு பாரு, கொங்கு நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, பாண்டிய நாடு. இதுல வந்து நம்ம தரங்கம்பாடி எதை சார்ந்தது? காவேரி பூம்பட்டி இங்க இருக்கு தரங்கம்பாடி. சோ இது எந்த நாடு? கொங்கு நாடு. கொங்கு நாட்டை சேர்ந்த தரங்கம்பாடி கோட்டை. இது என்னது? திமிங்கலத்தோட தாடை. தாடைனா வாயா? வாய் தாண்டா, பல்லு இருக்கு பாறேன். அதுக்குள்ளேயும் ஒரு குழவி இருக்கு பாறேன். குழவி மாட்டிட்டு இருக்கு, காட்டாங்க. குழவி கூடு கட்டிச்சிருக்கு. பூட்டும் போது குழவி உள்ளார வச்சு பூட்டிட்டாங்க போடா. இல்ல குழவி பக்கத்துல அடிச்சுட்டு உள்ளார போயிட்டான்னு தெரியல. சைனீஸ் கல்லறைகள் இதை காட்டிக்கும். அது ஒரு சாமி சிலை. இதனாடா பைப்பா, அடிபைப்பு இருக்கு, அந்த காலத்து அடிபைப்பு அதானே, அது மாதிரிதான் இருக்கு. போர்க்கருவிகள் இது இல்ல ப்ரோ. நம்ம இந்த லெட்டரை படிச்சு என்ன பண்ண போறோம்? அந்த கருவியை காட்டுங்க. ஓகே, அடுத்து இதை பாரு, வாளு. எவ்வளவு இரும்பா இருக்கு பாறேன். நான் என்னமோ சப்பையா இரும்பு மட்டும் இரும்பா பட்டையா இருக்கும்னு நினைச்சேன். தகர மாதிரி இருக்கும், அதான் ஷார்ப்பா வெட்டோம்னு நினைச்சேன். அதான் வெட்டுது, அருவா மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அதோட ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு பார்க்க. சரிவா. உருவங்கள், கூரை ஓடுகள். இந்த போர்டு சாஞ்சிருக்கு, இதை மேனேஜ்மெண்ட் சரி பண்ணணும். இது என்னன்னு தெரியல. விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்குல்ல இது. விளக்கு அந்த இதுல இப்படி வச்சு ஏற்றுவாங்க. நம்ம வாசல்ல எல்லாம் இப்ப இந்த காலத்துல எழுதுவோம்ல, அது மாதிரி இதை வெளில வச்சு ஏற்றுவாங்க. அப்படி விளக்குன்னு தான் போட்டிருக்கு, அதனால அங்கங்க விளக்கு ஏற்றுவாங்கல்ல, மன்னர் மாளிகையிலாம் அது மாதிரி. டேனிஷ் செடிகள் 19ஆம் நூற்றாண்டு ஜாடி. பரவாயில்ல, இம்மா நாள் உழைக்குது, நாள் இருக்கு. எப்பனா நான் ஜாடி வாங்கினா வீட்டுக்கு போனதுக்கு உடஞ்சிருது. ஒண்ணும் இல்லை, வெள்ளாடுறதை பொறுத்த இருக்கு. அந்த காலத்துல அவங்க பத்திரமா வச்சிருந்துருக்காங்க. மரத்தாலான படி. ஜாடி வாடா, ஜாடியை பார்த்து போர் அடிக்கிறா. இது பீங்கான் தட்டு. இது பீங்கான் தட்டு. இதுல என்ன ஸ்பெஷல்? இப்ப என்ன இருக்கு பீங்கான் தட்டு? இது அப்போ உள்ள பீங்கான் தட்டு போல. இவ்வளவு ஒரு தட்டுலையா சாப்பிடுவாங்க? 3 பேர் 4 மந்தி மாதிரி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது? கொண்டியின் வாய்ப்பகுதி. கொண்டி வாய்ப்பகுதி. கொண்டி வாய்ப்பகுதினா இது மேல இருக்குமா? மூடி மாதிரி அதான் நினைக்கிறேன், பாட்டில் மூடி. இது பீங்கான் பொருட்கள். அடுத்தது ஏன்னா ஹிந்தில எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது ஹிந்தி தானே? ஹிந்தி கருத்து. ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க. அப்பயே என்ன தெரியுது, இவங்கெல்லாம் வடக்கன்ஸ் ஒண்ணுதான் தெரியுது. வடக்கன்ஸோட கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்பயே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கடலோரத்தில் சேகரிக்கப்பட்ட சீன பீங்கான் ஓடுகள். இந்த பீங்கான் ஓடெல்லாம் இது எடுத்துக்கூட கடல் ஓரத்துல எடுத்தது. அதுக்கு அடியில என்ன இருக்கு? வெறும் ரெட் கலர் துணி தான் இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, பீங்கானால் உருவாக்கப்பட்ட பொம்மை. பார்த்துக்கோ. டேனிஷ் ஜாடி, இது அங்கேயே இருந்தது.
அரிய வகை சங்கு சங்கு எடுறா சங்கு எடு. அரிய வகை சங்குகள் இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் இங்க மட்டும்தான் பார்க்க முடியுதுனால இங்க வச்சிருக்காங்க. வேற எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இந்த இது என்ன வருது, ஒண்ணுமே போடல போர்டு, மரத்தால ஏதோ பொம்மை செஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். லிங்கம் மாதிரி இருக்குடா. ஆமாண்டா லிங்கம் தான்டா. இப்படி இப்படி கால இந்த வா வியூ பாயிண்ட் தப்பா இருக்கு. லிங்கமா மேல பாம்பு இருக்கு பாரு, பாம்பு லிங்கத்து மேல கழுத்துல சுத்தி இருக்கு. அப்பயே அந்த காலத்திலே செஞ்சிருக்காங்க, பரவாயில்ல. டேனிஷ் ஜாடி, இது கொஞ்சம் பெரிய ஜாடி. இதுலதான் மோர் கஞ்சிலாம் ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த பானையில வந்து இது என்ன பண்ண தெரியுமா, இந்த பாகுபலி படத்துல இப்படி கல்ல விட்டு அடிச்சு உடப்பாங்களே, அந்த பானை இருக்கு. அடுப்பு அடியில் இருக்கு, ஏன்னா அடுப்புக்கே கீழே வருது பானை. உடஞ்சிட்டு வருது பானை அந்த சைடு. நான் ஏதாச்சும் கொஞ்சம் அழுத்தி உடச்சிட போறேன், அப்புறம் அதுக்கு ஃபைன் தனியா போட்டாங்கன்னா. ஏற்கனவே வீடியோ எடுக்க 100 ரூபா போயிட்டு. இது என்ன வருது, மேப்பா? இப்ப கூகுள் மேப் மாதிரி அப்ப இந்த மாதிரி மேப் வரைஞ்சிருக்காங்க. இந்த மேப் எப்படி பார்க்கணும் யாருக்காச்சும் தெரியும்? தெரிஞ்சவங்க பாத்துங்க, மிச்ச ஆள் வந்து மேப்பை பார்த்துங்க. சரி, அடுத்தது ரொட்டேஷன் அடிச்சிட்டோம்ல ஃபுல்லா. இது கோட்டை, இது கோட்டை. இது என்ன கல்? இது ஒரு கல்லு. இங்க அந்த கத்தி. இத மாதிரி எங்க வீட்டுல ஒரு கத்தி இருந்தா போகும்டா. எங்க வீட்டு பக்கத்துல வர திருட்டு போயிட்டு இருக்கு. ஒரு கத்தி இது மாதிரி ஷார்ப்பா இருந்தா சேஃப்டிக்கு. இந்த கத்தி நல்லா இருக்கு. உனக்கு எந்த கத்தி பிடிச்சிருக்கு? நேதா, ஏன் அது உளி மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கத்தி நல்லா இருக்கு. சும்மா இருப்பேன். இதான் அந்த கோட்டையோட மேப். கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இல்லடா, நம்ம எதுல வந்தோம்? இது வழியா வந்தோம். ஏன் லைட் அடிக்கிறாங்க? இந்த லைட் பெஸ்ட் இல்ல. எது நம்ம இதுல இருந்துனா படியில ஏறி வந்தோமா? இல்லையே. ஏன் இது இல்ல, இது அப்படியே கடலை பார்க்க. இங்க கடல் இருக்கு. இப்ப நம்ம கடல்ல தான் நிக்கிறோம். நம்ம வந்து இதுல நிக்கிறோம். இப்ப நம்ம நிக்கிற இந்த மேப்பை பார்த்தா கடல்ல நிக்கிறோம்டா. அதாவது ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். இங்க நின்னா கடல், இங்க நின்னா அந்த இதுல நிக்கிறது. நம்ம இதுக்குள்ளதான் நுழைஞ்சோம். இங்கதான் ஒரு எண்பட்டு இருந்து 100 ரூபா புடிங்கிட்டாரு வீடியோ எடுக்கிறது. இது ஆக்சுவலா ஒரு இடம். சரி, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால 100 ரூபா புடிங்கிட்டாங்க இதுக்குள்ள போறதுக்குதான். இதுல இருந்து இதுக்குள்ள பாக்குறதுக்கு 100 ரூபாவா? பரவாயில்ல பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு திமிங்கலத்தோட எலும்பை தொட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் தொட்டது இல்லை. தொட்டிருக்கோம்ல. இப்ப நம்ம வந்து இங்க எல்லாத்தையும் ஜெயிலா? இதெல்லாம் ஜெயிலு. சரி, இப்ப இங்க நடுவுலாம் என்னென்னமோ இருந்ததுடா. அதெல்லாம் இதுல செய்யறதுக்கு முன்னாடியே இதை உடச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அடியில் ஏதாச்சும் இருக்கு. காட்டுக்கீழ இது எடுத்துட்டு இருக்கு மைக்கு. சரி, அப்புறம் இங்க இவ்வளவுதானே முடிஞ்சுட்டு வா, வெளில வா. அப்படியே போக மாட்டேன், திரும்பினா கருப்பா இருப்பேன், அதனால திரும்ப மாட்டேன். இப்ப தெரியல நான் போயிட்டா இல்லையா? இப்போ இப்போ இப்பயுமா? அட போடா. அது ஓபன் பண்ண சொல்லணும்டா. ஓபன் பண்ண மாதிரி இருக்காங்கடா, பூட்டி இருக்கு பேர் ரொம்ப நாளா. இதுக்கடா 100 ரூபா கொடுத்து வந்தோம். சார், இதுக்குள்ள கேப் வந்து பாக்கணுமாடா? இங்கே ஒன்னும் தெரிய மாட்டேது. நீ கேமரா காட்டு. வேகமா திறந்தா கதவு உடச்சுக்கும் போலயே. இங்க வா, வைக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம். இத பாரு, நல்லா சும் கட்டான் உள்ளார. இதுலதான் ஏதோ அகல் வைப்பகமா. ஹலோ,